உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM. வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமானது. இந்த கண்காட்சி எதிர்வரும் 16ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெறவுள்ளது. 300க்கும் மேற்பட்ட விற்பனை கூடங்கள் இந்த கண்காட்சியில் உள்ளன. இதில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் விசேட கழிவுடன் புத்தகங்களை கொள்வனவு செய்ய முடியும். முந்தைய காலத்தில் அட்லாண்டிக் தீவு பகுதியிலிருந்து ஆர்டிக் சமுத்திரம் வழியாக பசிபிக் பெருங்கடலுக்கு நீர்வழி பாதை ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டுபிடிக்க 1845ஆம் ஆண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த 129 அதிகாரிகள் பயணமாகியுள்ளனர். இவர்கள் பயணம் செய்த 2 கப்பல்களும் காணாமல் போன நிலையில் 1848 1859 வரை தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. 2008ஆம் ஆண்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் ஒரு கப்பல் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காதலிக்கு ஹோட்டலில் விருந்தளிக்க திட்டமிட்ட தொழிலதிபர் ஒருவருக்கு கடல் உணவு சிப்பியிலிருந்து கிடைத்துள்ளது 1.5 லட்சம் பெறுமதி கொண்ட சிப்பிகள். ஹோட்டலுக்கு பில்லை செலுத்திவிட்டு முத்துக்களுடன் வீடு திரும்பினார் தொழிலதிபர். ஆப்பிள் நிறுவனத்தின் iPhone 6 மற்றும் iPhone 6 Plus என்பவற்றின் மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ஆப்பிள் கை கடிகாரத்தினை அறிமுகம் செய்துள்ளது ஆப்பிள் நிறுவனம். இந்த கடிகாரத்தை ப்ளூடூத் மூலம் iPhone 5, 5C, 5S, 6 மற்றும் 6 Plus ஆகியவற்றுடன் இணைக்க முடியுமாம். 2015 ஜனவரியில் இந்த கடிகாரம் விற்பனைக்கு வரவுள்ளதாம். ஃபெராரி கார் நிறுவனத்தின் தலைவர் லூகா டி மாண்டெசிமோலோ ஓய்வு பெற்றுள்ளார். 23 வருடங்கள் இவர் தலைவராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 5 வயதான சிறுமியொருவரின் வயிற்றிலிருந்து கத்தியாக தலைமுடியை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றியுள்ளனர் மருத்துவர்கள். வயிற்றுவலி ஏற்படவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் வயிற்றில் பந்து போன்று ஏதோ ஒன்று குடல் மற்றும் குடல் பாதைகளில் அடைப்பட்டு கிடப்பதை கண்டுபிடித்துள்ளனர் மருத்துவர்கள். பின்னர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு முடியை அகற்றியுள்ளனர். உடல் நலம் தேறிய சிறுமியை மருத்துவர்கள் விசாரித்த போது தலைமுடியை விரும்பி சாப்பிட்டதாக தெரிவித்துள்ளார் சிறுமி. உலகம் சுற்றும் வர்ணம். ஃபார்முலா 1 கார் பந்தய ஜாம்பவான் மைக்கேல் ஷூமாக்கர் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் பனிப்பாறையில் மோதி காயமடைந்து கோமா நிலைக்கு சென்றிருந்தார். இவர் வைத்தியசாலையிலிருந்து நேற்று வீடு திரும்பியுள்ளாராம். எனினும் உடல்நிலை வழமைக்கு திரும்ப இன்னும் காலம் ஆகும் என அவரின் மேற்பார்வையாளர் கூறியிருக்கிறார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ரியன் ஹாரிஸ் குயின்ஸ்லாந்து கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு ஆலோசகராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். உலகம் சுற்றும் வர்ணம். நடிகர் விஷால் திரைத்துறையில் கால் பதித்து இன்றோடு 10 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. விஷாலின் முதலாவது திரைப்படம் செல்லமே 2004ஆம் ஆண்டு இன்றைய நாளில் வெளியானமை குறிப்பிடத்தக்கது. தல அஜித்தின் 55வது திரைப்படம் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்பட உள்ளதாம். அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இந்த படத்தின் இயக்குநர் கௌதம் மேனன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த படத்தின் இசை நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வருடம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வருடத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் FMஇன் Facebook மற்றும் YouTube தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM. வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.